Hi students, இது கணிதம் வித் கவிதா சேனல். நான் கவிதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் மார்க்ஸ் மிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்மளால் 100% மார்க் எடுக்க முடியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நான் டாப் 10 கேட்டகரைஸ் பண்ணி டாப் 10 மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு நோட் டவுன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு. இந்த மிஸ்டேக்ஸை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி எடுக்கிற மார்க்கை விட 20 மார்க்ஸ் அதர்வைஸ் 10 மார்க்ஸ் அட்லீஸ்ட் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்ம எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா. அது சைனில் தான் நம்ம மாட்டுவோம். எப்படி ஒரு நம்பர் ப்ளஸ்லையும் அனதர் நம்பர் மைனஸ்லையும் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா இல்லை சப்ராக்ட் பண்ணணுமா, எந்த சைன் போடணும்னு நமக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு -5 + 2, இப்போது 2 நம்பர் இருக்குது, 2 டிஃபரெண்ட் சைன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வரணும், 2 டிஃபரெண்ட் சைன் இருக்கிற நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சைன் போடணும். எந்த சைன் போடணும் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ -5 + 2 அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஆன்சர் இஸ் 3. விச் சைன் வி ஷுட் யூஸ்? மைனஸ், பிகாஸ் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ -3. இதுதான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இதில் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் எல்லாருமே விட்டுருப்பீங்க. ஸோ இன்னுமே இந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டேக் இஸ் தியரமோட டைட்டில் படிக்கிறது. தியரமை ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருவீங்க, ஆனால் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எந்த டைட்டிலுக்கு எந்த தியரம்ங்கிறத நம்ம மறந்துருப்போம், மெமரி பண்ணவே மறந்துருப்போம். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் தியரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைட்டில், அந்த தியரத்துக்கு ஏதாவது அனதர் நேம் இருக்கா அதை படிங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட் படிங்க. அதுக்கப்புறம் அதோட டெரிவேஷன். இப்போ நம்ம டெரிவேஷன் எழுதும்போது எப்பவுமே ஒரு தியரம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சர்? ஒரு கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப், ஹென்ஸ் ப்ரூவ்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் எழுதணும். சப்போஸ் உங்களோட ஆன்சர் உள்ள ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருந்தோ கொலாப்ஸ் ஆயிருந்தா கூட இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு நமக்கு ஒரு மார்க் இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ஃபார்முலாஸை நல்லா தரோவ் பண்ணிடுவோம், நிறைய டைம்ஸ் எழுதியும் பார்த்துருப்போம். ஆனால் அது எங்கே நமக்கு எரர் வருது அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம சம்மில் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த சப்ஸ்டியூஷன். இப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு படிச்சிருவோம், a² + b² + 2ab. 6a எந்த நம்பர் a, எந்த நம்பர் b, எந்த நம்பரை 2 × a × b, அந்த மாதிரி சப்ஸ்டியூஷனில் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்ணும், ஒரு ஃபார்முலா படித்தா அந்த ஃபார்முலாவோட எக்ஸாம்பிளும் பார்த்துக்கணும். அப்போ 5x + 2x ஹோல் ஸ்கொயர்னு கேட்டால் நம்ம 5x the whole square + 2x the whole square + 2 × 5 × x × 2 × x அப்படின்னு எழுதணுங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு அந்த சப்ஸ்டியூஷனை படிக்கணும். ஃபார்முலா படிக்கிறோம், அந்த ஃபார்முலாவை நல்லா எழுதி பார்க்குறோம், எழுதி பார்த்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் சம்மை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளோட மெயின் சம்மில் கரெக்டாக நம்ம யார் ஏ யார் பி, யாருக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், யாருக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணணுங்கிற அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம தியரமில் சொன்னோம், தியரம்னாலே ஸ்ட்ரக்சர், கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப் இப்படி எழுதணும்னு. ஒரு சில சம்ஸில் கூட இப்போ நம்ம வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது யாரை கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, வால்யூம் கொடுத்துருக்காங்களா, நமக்கு ஹைட்டை கேட்டிருக்காங்களா, யாரை கொடுத்துருக்காங்க யாரை கேட்டிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். தென் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். ஃபார்முலாக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைனா இது கேன்சல் பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் முடிஞ்ச வரை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் புக் ஆன்சர் தான் வரணும்னு இல்லை, உங்களுக்கு டிரைவ் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிமைனிங் ஆன்சர் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகே, புக்கில் வந்து டீப்பாக நமக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க, உங்களால் எக்ஸாம் ஹாலில் அவ்வளோதான் முடியும்னா அதோடு ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட் பண்ணி ஃபுல் சம்மையும் நீங்கள் எரர் ஆக்கிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்
ஸ்டூடெண்ட்ஸ் எரர் பண்ணுறது, ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணுறது. இப்போ இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸ்கிப் பண்ணுறனால எவ்வளோ எரர் வரும்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது சின்ன கால்குலேஷனாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போ 5 + 3 - 2ன்னு இருந்திருக்கலாம். அதை நீங்கள் அதே லைன்லேயே, ஒரே லைன்லேயே 5 + 3 8, 8 - 2 6ன்னு எழுதிடுறீங்க டேரெக்டாக. அதை எழுதாதீங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக சிம்பிள் நம்பர் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணும், 5 + 3 என்னது 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 - 2 எழுதுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 8 - 2 இஸ் வாட், அதை எழுதுங்க. இப்படி எழுதும்போது எங்கேயுமே உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஓகே, இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா டயக்ராம். இப்போ ஒரு வால்யூமுக்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லையோ ஒரு ரஃப் டயக்ராமை நீங்கள் போடுங்க. ரஃப் டயக்ராம் போட்டு அதில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு எதை கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எந்த வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் அதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சம்முன்னு எடுத்துடும், எல்லா சம்முக்கும் நமக்கு டயக்ராம் தேவைப்படாது. ஒரு சில சம்முக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராமை நீங்கள் பண்ணாலே, டிராயிங்கை பண்ணாலே உங்களுக்கு க்ளூ கிடைச்சிரும் அடுத்த சம்மில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. ஸோ அது இப்போ சம்மில் சொதப்புனா கூட நமக்கு அந்த டிராயிங்காக சம் மார்க்ஸ் இருக்குது. ஃபைனல் எக்ஸாமில் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எரர் எங்கே நடக்கும்னா யூனிட்ஸ் போடுறது. எங்கே சென்டிமீட்டர் போடணும், எங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், எங்கே சென்டிமீட்டர் கியூப் போடணும்னு டவுட் வரும். ஓகே, இப்போ இது எந்த சாப்டரில் நமக்கு மெயினாக வருது, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இட்ஸ் வால்யூம், அந்த வால்யூம் சாப்டர்ஸில் வருது. இப்போ வால்யூம்னாலே நீங்கள் நல்லா மெமரி பண்ணிடுங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வால்யூமாக இருந்தால் நம்ம யூனிட் வித் கியூப் போடணும். அந்த யூனிட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சம்ல மீட்டர்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. மீட்டர்ஸாக கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபைனல் ஆன்சரில் மீட்டர் கியூப்னு போடணும். சென்டிமீட்டரில் கொஸ்டின் இருந்தால் நம்ம சென்டிமீட்டர் கியூப்னு போடணும். ஓகே, இப்போ ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த சிலிண்டர். இந்த மாதிரி ஏரியாவை கேட்குறாங்க. அப்போ ஏரியா மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே இன்க்ளூடட் தான். ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணும், யூனிட் ஸ்கொயர். அப்போ கொஸ்டினில் சென்டிமீட்டர், ரேடியஸ், ஹைட் எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வால்யூமை கொடுத்துட்றாங்க, ஹைட்டை கொடுத்துட்றாங்க, நம்மகிட்ட ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் கேட்கும்போது என்ன போடணும், அதுக்கு அந்த யூனிட்டுக்கு பவர் ஸ்கொயரோ கியூபோ எதுவுமே போடக்கூடாது. அந்த யூனிட் மட்டும்தான் இருக்கணும். அந்த யூனிட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் பார்க்குறோம். அகைன் கொஸ்டினில் இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா உன்னோட ரேடியஸுக்கு ஆன்சர் சென்டிமீட்டர். சப்போஸ் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்கன்னா உன்னோட ரேடியஸ் வந்து மீட்டர். இந்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க தெரியணும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் எரர்னு ஒன்று சொல்கிறேன். என்னதுன்னா அது ரஃப் காலம். ரஃப் காலமை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பக்கத்திலேயே எழுதி அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பக்கத்திலேயே அனதர், இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்கு பக்கத்திலேயே டிவிஷன், அந்த இடமே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ண அந்த ஆன்சரவே ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அங்கே ரிசல்ட் எழுதவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணால் செப்பரேட்டாக ஒரு ரஃப் காலம் வச்சுக்கோங்க, ரஃப் பேஜ் வச்சுக்கோங்க. அந்த பேஜில் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த ரஃப் பேஜ் தானே அப்படின்ட்டு ஒரு அன்ஈவனாக ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்பர்ஸை எழுதுறது, கன்ஃபியூஸ் பண்ணுறது, ஒரு கால்குலேஷனுக்கு பக்கத்துலேயே டஞ்சண்ட்டாக இன்னொரு கால்குலேஷன் பண்ணுறேன், அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரஃப் காலமையும் நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம்மில் ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னு தோணுச்சுன்னா கூட அந்த ரஃப் பேஜில் போய் பார்க்க முடியும் எந்த கால்குலேஷன். இப்போ 235 × 25 பண்ணியிருக்கீங்கன்னா அது கிளியராக பண்ணியிருந்தா தான் அங்கே போய் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ ரஃப் காலமை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ ஒரு சம்மை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக, நல்லா பெருசாக அப்படி எழுதி ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சரே, உங்களுக்கு மைண்டே கிளியராக இருக்கும். அப்போ தான் கால்குலேஷன்ஸ் ஈஸியாக பண்ண வரும். அதை விட்டுட்டு பக்கத்தில் குட்டி குட்டியாக ஏதோ பேப்பரே தரமாட்டாங்கங்கிற மாதிரி பக்கத்தில் எழுதி ஒரு லைனுக்கும் அனதர் லைனுக்கும் கேப் இல்லாமல் உங்களுக்கே அதில் ஏதாவது சப்போஸ் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் செக்கே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே அந்த லைன்ஸ் எல்லாம் புரியாது என்ன கால்குலேட் பண்ணியிருக்கீங்கன்னு. தியரியில் கூட தப்பிச்சிடலாம், ஆனால் மேக்ஸில் நம்பர்ஸ் நீங்கள்
மோட்ல 2ன்னு போட்டிருப்பீங்க. அது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது அது 2ஆ 4ஆ 9ஆனே தெரியாது. ஸோ நீங்கள் கிளியராக ஸ்பேசியஸ் மேக்ஸில் கேல்குலேஷனை ஸ்பேசியஸாக எழுதணும். ஸ்பேசியஸாக எழுதுனீங்கனாலே மிஸ்டேக்ஸ் வராது. சப்போஸ் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே, இதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதை விட கண்டிப்பாக ஒரு 15 to 20 மார்க்ஸ் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கணும்னு இல்லை, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்து ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.